வணக்கம். டிபிள் அகாடமி ஜோதிராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தெய்வ கடாட்சம் தரும் ஜாதக அமைப்பு எது. சின்ன பதிவு தான், பார்த்து பயனடைங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும், பார்த்து பயனலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பேசஸ் சேனலுக்கு மட்டும் அப்ரோடு 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, இதோடு சேர்த்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா 1 இயர் கோர்ஸ் நடைபெறுது, அட்மிஷன் நடைபெறுது. வாங்க சேர்ந்து கோர்ஸ் சேர்ந்து பயனடைங்கள். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். தெய்வ கடாட்சம் தரும் ஜாதக அமைப்பு எது. இறைவனை வணங்கிட மனித பிறவியும் வேண்டும் இந்த மாநிலத்தே என்று பாடியிருக்கிறார் திருநாவுக்கரச பெருமான். அப்படி மனித பிறவியை அடைந்த எல்லோருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. ஒருவருக்கு தெய்வ நம்பிக்கை இருப்பதற்கும் அவருக்கு தெய்வ கடாட்சம் கிடைப்பதற்கும் அவருடைய பூர்வ புண்ணியத்தின்படி ஜாதகத்தில் கிரக நிலைகள் அமைந்திருக்க வேண்டும். ஒருவருக்கு ஆன்மீக ஈடுபாடோ அல்லது தெய்வ கடாட்சமோ பரிபூரணமாக அமைவதற்கு அல்லது ஜாதகத்தில் 5 மற்றும் 9ஆம் பாவகங்களும் 5, 9 பாவகங்களும் மற்றும் குரு, சனி, கேது இவங்களுடைய காம்பினேஷனும் இருக்கணும். ஆகிய கிரகங்களும் சுப பலம் பெற்றிருக்க வேண்டும் என்கிறது ஜோதிடம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அல்லது தர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவரது பூர்வ புண்ணியஸ்தானம் சிந்தனை, செயல், அதிர்ஷ்டம், பூர்வ பாவ புண்ணியம், போன ஜென்மத்து பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் பற்றி சொல்வது 5ஆம் பாவகம். அடுத்து ஆன்மீக ஈடுபாடு, ஒழுக்கம், செயல்பாடு, நற்காரியம், பெறப்போகும் பாக்கியங்கள், ஆலய பணிகள், அவரின் முன்னோர்களின் நற்செயல்கள் ஆகியவற்றை 9ஆம் பாவகம் குறிக்கிறது. ஓகேவா? இப்படி 5, 9 பாவகங்கள் சுப வீடுகள் ஆகி அந்த பாவகங்களில் நல்ல கிரகங்கள் அமர்ந்தோ அல்லது சுப கிரகங்கள் பார்வை கிடைத்தோ பலம் பெருமாயின் அந்த ஜாதகர் இந்த பூமியில் பரம்பொருளின் கருணையை பெற்றவராக இருப்பார் என்கிறது ஜோதிட விதி. சுப கிரகமான குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் வலிமை பெற்று லக்னத்தையோ ராசியையோ அல்லது 5, 9ஆம் பாவகங்களையோ பார்வையிட்டால் சுபகரமான குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் வலிமை பெற்று லக்னத்தையோ ராசியையோ அல்லது 5, 9 பாவங்களையோ பார்வையிட்டால் அந்த நபர் நேர்மையாளராகவும் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராகவும் பெரியோரால் பாராட்டப்படுபவராகவும் ஆலய திருப்பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பை பெறுவராகவும் இருப்பார். குரு பகவான் அருள் பெற்றவர்கள் ஞானிகளிடம் நெருக்கம் இருக்கும். அவர்களுக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பு, மதிப்புக்கு உரிய பெரியோர்களின் அறிமுகம் வாய்ப்பை குறிக்கும் கிரகம்தான் குரு பகவான். ஜாதகத்தில் ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்று வலிமையோடு இருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு நேர்மையான வழிகளில் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். சுப கிரகமான குருவை போலவே பாவ கிரகமான சனியும் ஆன்மீக உணர்வுகளுக்கு காரணமான கிரகம்தான். அமானுஷ்ய சக்திகள், சித்து வேலைகள், யட்சணி உபாசனை, மாந்திரீகம், கிராம தேவதைகளை வணங்குதல், அருள்வாக்கு மற்றும் குறி சொல்வதல் போன்றவைகளுக்கு சனி பகவானை காரணமாகிறார். ஒருவரது ஜாதகத்தில் சனி பகவான் சுப பலமோ அல்லது சூட்சும வலுவோ பெற்று 5, 9 இடங்களை பார்க்காமல் வேறு வகையில் தொடர்பு கொள்ளும் வகையில் மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் செயல்படும். மேலும் கூடுவிட்டு கூடுவாய்தல், குண்டலினி சக்தி போன்றவற்றிலும் சில வகையான முடிவற்ற ஆன்மீக தேடல்களில் ஆர்வத்தை அளிப்பவரும் சனி பகவான் தான். குறிப்பாக இறப்புக்கு பின் மனிதனின் நிலை என்ன என்பது போன்ற சிந்தனைகளுக்கு சுப பலம் அல்லது சூட்சும வலு பெற்ற சனி பகவான் காரணமாக ஆகிறார். சனி தனது நட்பு வீடுகளான ரிஷபம், கன்னியில் தனித்தோ குரு அல்லது கேதுவுடன் இணைந்தோ அல்லது குரு பகவானின் திரிகோண பார்வையில் இருப்பதும் இது போன்ற அமைப்பை தரும். தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் தெய்வ கடாட்சம் தரும் அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து பயனடைங்கள். எல்லோரும் தெய்வ கடாட்சம் அருள் பெற்றவர்கள் தான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள், வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.